முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, கஷ்ட நஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நினைத்துதானே வெறுப்பும் சலிப்பும் அடைந்திருக்கிறாய். ஆனால் இப்போது கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்த உனது கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் என்னை தொட்டு அருள் பெறச் செய்தேன். உன்னுடைய கஷ்டங்கள் மூலமாக தானே அடுத்து என்ன செய்யலாம், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என அடுத்த கட்ட யோசனையே உனக்குள் வந்தது. அந்த யோசனைகள் தானே உனக்கான அனுபவங்களையும் செய்ய வைத்தது. தப்போ தவறோ எல்லாவற்றையும் முயற்சி செய்து செய்து எதை எப்படி செய்யலாம், எதை எப்படி செய்யக்கூடாது என அனுபவத்தையும் புரிதலையும் நீ உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக உனது கஷ்டங்கள் தான் இருந்தது என எல்லாவற்றையும் இப்போது புரிந்து கொள். உனக்கான கெட்ட நேரங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் கஷ்டங்களை கொடுத்தது என்பதையும் அதை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைக்கதான் நானும் உன்னை தேடி வந்துள்ளேன் என்பதையும் புரிந்து கொள். எல்லாமே புரிந்தாலும் கூட வாழ்க்கையில் ஓய்வின்றி நீ ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாய். உன் மனமும் ஓயாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு போராட்டமாய் இருக்கிறதே என கவலைப்பட்டு கொண்டுதானே வாழ்ந்து வருகிறாய். உன்னை தட்டி கொடுப்பவரும் யாரும் கிடையாது, உதவி செய்யவும் ஒருத்தரும் கிடையாது என கலங்க வேண்டாம். நீ வணங்கும் உன் அப்பன் முருகன் உன்னை தட்டி தாங்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் போராட்டங்களிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை உயர்த்துவதற்காக தான் வந்துள்ளேன். நம்பிக்கையோடு என்னை வழிபட்டால் போதும். நீ சாதிக்க தெரிந்த பிள்ளை. நிச்சயமாக உனது முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக நீ நினைத்தபடி வெற்றிகரமாய் உன்னை வாழ வைப்பேன். திசையே தெரியாமல் நதியின் நடுவில் மிதக்கக்கூடிய இலையாகத்தான் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். அந்த இலை சரியாக கடந்து போய் அந்த நதியின் ஓரத்திலேயே ஒதுங்கவும் அதற்கான சரியான இடத்தையும் கொடுப்பதற்காக தானே நான் தேடி வந்துள்ளேன். இவ்வளவு உறவுகள் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. இவர்கள் விடுகதையா அல்லது தொடர்கதையா, இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என எதுவும் புரியாமல் கலங்கிக் கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என வருந்திக் கொண்டும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் எனக்கு தெரியும். கிடைக்காததை நினைத்து ஏங்கி தவிக்கிறாய், கிடைத்ததையெல்லாம் அலட்சியமாய் நினைக்கிறாய், நிம்மதியை வெளியில் தேடுகிறாய். ஆக மொத்தத்தில் எல்லாமே தவறாகத்தானே செய்கிறாய். நிலைக்காது என தெரிந்த பிறகும் ஏன் உறவுகளை தேடி தேடி போகிறாய்? வாழ்க்கையின் தேடல் எது என்பதில் முதலில் தெளிவாக இரு. பலமுறை நீ கீழே விழுந்து விழுந்து எழுந்துள்ளாய். பல பேர் உன்னை ஏமாற்றியும் கஷ்டப்படுத்தியும் உன் மனம் காயப்படும்படியும் எத்தனையோ முறை பேசி இருக்கிறார்கள். இருந்தாலும் அத்தனையும் பார்த்து கொண்டு எதற்காக நான் பொறுமையாக இருந்தேன் தெரியுமா? ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை என்றாலே நான் உடனே உன்னை ஓடி வந்து காப்பாற்றி விட்டால் அதற்கு பிறகு உனக்கு கஷ்டமும் நஷ்டமும் எப்படி இருக்கிறதென்றே தெரியாமல் போயிருக்கும். தோல்வி என்றால் எப்படி இருக்கும், அவமானம் என்றால் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களது உண்மை முகங்கள் என்ன என்பதை எல்லாவற்றையும் உனக்கு தெளிவாய் உணர்த்துவதற்காக தான் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் நான் அமைதியாய் இருந்தேன். இப்போது பல விஷயங்களில் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவப்பட்டு விட்டாய். கடலளவு கவலையோடு இருந்த உன் வாழ்க்கையில் கை கொடுத்து இப்போது உன்னை மலையளவு உயர்த்துவதற்காக வந்துவிட்டேன். தைரியமும் பொறுமையும் நம்பிக்கையும் உனக்குள் வந்துவிட்டது. இனி எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உனக்கான வாழ்வில் சந்தோஷத்தை கொடுத்து விடுவேன் என் செல்வமே. எனக்கு மட்டும் இப்படியே நடக்கிறதே, எனக்கு ஏன்தான் இதெல்லாம் நடக்கிறதோ, நான் என்னதான் பாவம் செய்தேனோ, என்னதான் தவறு செய்தேனோ என வருந்திக் கொண்டுதானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு பிடித்த வாழ்க்கையில் பிடிமானத்திற்காக ஓடும் தருணமும் உண்டு. உன் வாழ்க்கையில் நீ சரியாக திட்டமிடாமல் ஏற்ற இறக்கங்களை எல்லாம் சந்தித்து வாழ்ந்து வருகிறாய். உயர உயர பறந்து சாதிக்கும் வல்லமை உள்ள கழுகை போல சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல வாழ பழகிக்கொள். நீ வணங்கும் உன் அப்பன் முருகனின் அருள் உன்னை நிச்சயமாக சாதனை படைக்க வைக்கும் என் செல்வமே. அதற்காக தானே உன் வாழ்வில் இப்போது எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துள்ளேன். இனி எல்லாமே நான் திட்டமிட்டபடி உன் வாழ்வில் சரியாகவே நடக்கும். வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என நினைத்து நீ வருத்தப்பட்ட காலம்தான் போய்விட்டது. இப்போது உனக்கான வாழ்க்கை போராட்டத்தை முடித்து வைத்து நீ எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை கொடுத்து மேடு பள்ளங்களை கடந்து வந்த உன் வாழ்வில் முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையானது இப்போது இன்பமயமானதாக மாறப்போகிறது என் செல்வமே. இத்தனை நாட்களாக கெட்ட நேரம் என்பது உன்னை ஆட்டி படைத்ததால் நீ எதை செய்தாலும் அதில் தடையும் தடங்கல்களும் பிரச்சனையாகவுமே இருந்தது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம்
பொய் பேசுபவர்களாகவும் ஏமாற்றுபவர்களாகவும் துரோகம் செய்பவர்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்பவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதல்லவா? இனி நல்ல மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள். நல்ல உறவுகளும் நல்ல நட்புகளும் உன்னை சுற்றி உருவாகும். உன் வாழ்க்கை படகின் திசையை மாற்றி அமைத்து உன் முயற்சியின்படியே நீ நினைத்த இலக்கை அடைய செய்ய போகிறேன். தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது போல தொடர்ந்து உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இனி நீ எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே. கோடிக்கண் பார்த்தாலும் உன் கடற்கண் பார்வைக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே அப்பா முருகா என நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கண் கலங்காமல் உன்னை காத்தருளப் போகிறேன். எதற்கும் இனி நீ கலங்காதே. காலங்கள் மாறினாலும் என் மனம் மாறாமல் நான் இப்படி துன்பங்களை மட்டுமே என் மனதில் நினைத்து வருந்துகிறேனே என நீ துயரப்பட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போது உனக்கான வாழ்க்கையில் பொன்னான காலத்தை வரவழைக்கப் போகிறேன். இனி எல்லாமே நீ நினைத்தது போல மட்டும்தான் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் எதிர்மறை வினைகள் வந்து உன் வாழ்வை துன்பப்படுத்திய காலமெல்லாம் முடிந்து போய் இப்போது நேர்மறையாய் நல்ல விஷயமாய் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தியை உனக்குள்ளேயே நான் கொடுக்க போகிறேன் என் செல்வமே. தேவையான மாற்றங்களை மட்டும்தான் எடுக்க வேண்டியது உனது பொறுப்பு. எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் வந்தாலும் கூட அதெல்லாம் ஒன்றுமில்லை என அதை பற்றி யோசிப்பதை தடுத்து நிறுத்தி நீதான் எல்லாவற்றையும் நேர்மறையாய் சிந்திக்க வேண்டும். உனக்கு அருகில் இருக்கக்கூடிய நானும் நீ எல்லா விஷயங்களையும் நேர்மறையாய் சிந்திப்பதற்கு உனக்கு துணையாய் வழிகாட்டலாய் நிச்சயம் இருப்பேன். இனி எல்லாவற்றையும் நீ நினைப்பது போலவே நடத்தி கொடுத்து நீ ஆசைப்பட்டது போலவே முடித்தும் கொடுப்பேன் என் செல்வமே. உன் திறமையை பொறுத்து இனி ஏற்ற இறக்கங்கள் உன் வாழ்வில் அமையும். யாரும் உனக்கு எந்த தீங்கும் எந்த கெடுதலும் செய்ய முடியாத அளவிற்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாய் உன் அப்பன் முருகன் நானும் எனது வேலும் இருக்கப் போகிறோம். வாழ்வில் வரும் புயல் போல திசை மாறிய பறவை போல திக்கு தெரியாமல் நீ அலைமோதி கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சில சமயங்களில் ஏதோ புயல் போன்ற நடுக்கம் உன்னை நிலைகுலைய செய்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாது என் செல்வமே. இனி எவ்வளவு புயல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து துன்பத்தின் பக்கமே நீ போகாத அளவிற்கு எப்படி சரியாய் சரி செய்வது என்கிற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். நீ வணங்கக்கூடிய உன் அப்பன் முருகனின் அருள் எப்போதும் உனக்கு துணையாய் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டும்தான் நடக்கும். உன்னை கைவிட்டு விலகி போன விஷயங்களையும் மனிதர்களையும் நினைத்து மனம் வருந்தவே அவசியமில்லை. சோகம் வரும்போது அழுகக்கூடாது, இன்பத்தில் சிரிக்கக்கூடாது. வாழ்க்கையில் என்ன எது எப்படி நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள பழகு என் செல்வமே. இனி எப்போதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்படியும் நல்ல நேரமாய் நல்ல காலமாய் நல்கனியாய் உனக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும்படியும் உனக்கான நல்வார்த்தைகளை கூறி எனது நல்ல ஆசீர்வாதங்களையும் இப்போதே உனக்கு அருளிவிட்டேன். இனி நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாய் நடக்கும். கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஓ முருகா.